அக்கினி தழல் போன்ற நேசம். அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கின்றது. உன்னத பாட்டு 8:6. கவிஞர், ஓவியர் மற்றும் அச்சு தயாரிப்பாளருமான வில்லியம் பிளேக் தனது மனைவி கேத்ரினுடன் 45 வருட திருமண வாழ்க்கையை அனுபவித்தார். அவர்களது திருமண நாள் முதல் 1827 அவர் இறக்கும் வரை அவர்கள் அருகருகே அமர்ந்திருந்து வேலை செய்தனர். கேத்ரின் வில்லியம்ஸின் ஓவியங்களுக்கு வர்ணம் தீட்டுவார். அவர்கள் வறுமை மற்றும் பல வாழ்க்கை சவால்களையும் இணைந்தே மேற்கொண்டுள்ளனர். அவர் மரணமடைந்த கடைசி வாரத்தில் அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதும் வில்லியம்ஸ் தனது ஓவியத்தில் மும்முரமாயிருந்தார். அவர் தீட்டிய கடைசி ஓவியம் அவருடைய மனைவியின் முகமே. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கேத்ரின் தனது கணவரின் பென்சில் ஒன்றை கையில் பிடித்தபடி இறந்திருந்தார். வில்லியம்ஸின் இந்த துடிப்பான காதலானது உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ள நேசத்தை பிரதிபலிக்கின்றது. இந்த பாடல்கள் திருமணத்தின் தாக்கத்தை வலியுறுத்தக்கூடியது. ஆதி திருச்சபை விசுவாசிகள் இது இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் மீது அவருடைய தணிக்க முடியாத அன்பு என்றும் வியாக்கியானம் செய்தனர். நேசம் மரணத்தை போல் வலிது என்று உன்னத பாட்டு உருவாக்கப்படுத்துகிறது. மரணம் என்பது கடைசியும் தப்பிக்க முடியாததுமான ஒன்றாய் இருப்பது போல நேசமும் இருக்கின்றது. இந்த நேசத்தின் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கின்றது. மற்ற அக்கினி தழலை போன்று இதை எளிதில் அணைக்க முடியாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று இந்த நேசத்தின் வலிமை வலியுறுத்தப்படுகிறது. நம்மில் யார்தான் உண்மையான நேசத்தை விரும்ப மாட்டார்கள்? நாம் உண்மையான நேசத்தை எதிர்பார்க்கும் போதெல்லாம் தேவனிடத்தில் வந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் ஆழமான தனியாத அன்பை பெற முடியும். அதன் தழல் அக்கினி தழல் போன்று வலியது. ஜெபம். அன்பான தேவனே, உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிர எனக்கு உதவி செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.